ஓம் சாந்தி. எல்லாரும் குசி குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், இன்றைக்கி அவ்யத்தவாணி வந்திருக்குது. தலைப்பு பிரத்யட்சம் செய்வதற்கு சாதாரண தன்மைகளை அலௌகிக தன்மைகளாக மாற்றி காட்சியளிக்கும் மூர்த்தி ஆகுங்கள் அப்படின்னு. இன்று பாப்தாதா தன்னுடைய பிராமண குழந்தைகளின் நெற்றியில் 3 விதமான பாக்கியத்தின் நட்சத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 3 விதமான பாக்கியத்தின் நட்சத்திரம் என்னென்னு சொல்கிறாரு. ஒன்று பிறவிகளின், அதாவது பிறவி எடுத்துருக்கோம் இல்லையா, ஜென்மம் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பிறவியின் நட்சத்திரம் ஒன்று ஜொலிச்சிட்ருக்குது. 3 சர்வ சம்பந்தங்களின் நட்சத்திரம் ஜொலிக்குது. 3வது பிராப்திகளின் நட்சத்திரம் ஜொலிச்சிட்ருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் பாபா. அப்போ இந்த 3 நட்சத்திரங்களையும் பாபா பார்த்துட்ருக்காரு. அதனுடைய போதை உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பிறவி நட்சத்திரத்தை பார்க்குறாரு அப்படின்னா, உங்களுக்கு யார் மூலமாக அந்த பிறவி கிடச்சிருக்குது? பரமாத்மா பகவான் மூலமாகவே இந்த பிறவி கிடச்சிருக்குது. பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் உங்களுக்கு பிறவி கொடுத்துருக்காருன்னா உங்கள் பாக்கியம் எவ்வளோ உயர்ந்தது அப்படிங்கிற அந்த போதை இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, தந்தை, அடுத்து சர்வ சம்பந்தங்கள், 2வது இது சொல்கிறாரு, தந்தையின் மூலமாக உங்களுக்கு என்ன பிராப்தி உண்டாகுது அப்படின்னு. இப்போ தந்தை உலகத்தில் வளர்க்குறாரு, அதே போல் இங்கே பரமாத்மா தந்தையே உங்களை எந்த அளவுக்கு பாலனை செய்து வளர்க்கிறாரு. கூடவே தந்தைக்கிட்டேருந்து எவ்வளோ அன்பு கிடைக்குது உங்களுக்கு, எவ்வளவு ஆஸ்தி கிடைக்கிது உங்களுக்கு. இப்படிப்பட்ட பரமாத்மாவின் பாலனை, வளர்ப்பு, பரமாத்மாவின் ஆஸ்தி, பரமாத்மாவின் அன்பு முழு கல்பத்தில் எப்பயாவது கிடைக்குமா உங்களுக்கு? அப்போ எவ்வளோ உயர்ந்த பிராப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு தந்தைன்ற சம்பந்தத்தில். உலகத்தில் இருக்கவங்க இறைவனே வாருங்கள், இறைவனே எங்களை வளர்க்குறான்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களாம். ஆனால் உண்மையை பாருங்கள், இறைவனே உங்களை பாலனை செய்து வளர்த்துட்ருக்காரு. அப்போ உங்களை இறைவன் காக்கக்கூடியவராகவும் இருக்கார் இல்லையா, கூடவே ஆசிரியராகவும் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ஆசிரியருடைய சம்பந்தத்தை சொல்கிறாரு. ஆசிரியர் மூலமாக உங்களுக்கு என்ன பிராப்தி ஆகுது? படிப்பு. என்ன விதமான படிப்பு? 3 காலங்களின் படிப்பு. இந்த 3 காலங்களின் படிப்பு இருக்குது. படிப்பின் மூலமாக என்ன அடையிறீங்க? உயர்ந்த பதவி, உலக ராஜ்யத்தை அடையிறீங்க இல்லையா, அதுவும் தெய்வீக ராஜ்யமாக இருக்குது. உலகத்தில் கூட படிப்பின் மூலமாக ஏதாவது வருமானம் இருக்குதுன்னு தானே படிக்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு கூட இந்த படிப்பின் மூலமாக வருமானம் என்னது? முழு உலக ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சத்குரு மூலமாக உங்களுக்கு என்ன பிராப்தி உண்டாகுது? தந்தையின் மூலமாக, அதாவது அந்த சத்குரு மூலமாக ஸ்ரீமத் கிடைக்குது. ஸ்ரீமத்துங்கிறது மிக உயர்ந்த வழி. இந்த ஸ்ரீமத்துக்கு தான் இன்றளவும் பக்தி மார்க்கத்தில் மகிமை நடந்துட்டுருக்குதுன்னு சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதைத்தான் அந்த ஸ்ரீமத்துக்கு இவ்வளோ இந்த பக்தி மார்க்கத்தில் கூட, அதாவது இந்த கலியுகத்தில் கூட இன்னமும் மகிமை நடந்துகிட்ருக்குது, இந்த நரகத்தில் கூட மகிமை நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சத்குரு மூலமாக ஸ்ரீமத் கிடைக்கிது. அப்புறம் சத்குரு மூலமாக வரதானங்களின் பொக்கிஷமும் கிடைக்கிது. வரதானங்கள் எங்கே இருக்குதோ அங்கே எல்லாமே உழைப்பு இல்லாமல் எல்லாமே வரங்களை யூஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் போனீங்கன்னா உழைப்பு இல்லாமல் பாஸ் செய்து போவீங்க இல்லையா, அதுக்காக சொல்கிறார். ஸ்ரீமத் எங்கே இருக்கோ அங்கே ஒவ்வொரு அடியின் மூலமாக வெற்றி உண்டாகிக்கிட்டே இருக்கும். வரதானங்கள் மூலமாக உழைப்பு இல்லாமல் பாஸ் பண்ணிக்கிட்டே போவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுவும் 3 விதமான சம்பந்தங்களுக்கு சொல்லியிருக்கார். 3வது சர்வ பிராப்திகள். பாபாவை என்னுடைய பாபான்னு சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு எவ்வளவு பொக்கிஷங்களின் கஜானா ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஞானத்தின் பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம், ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம், குசியின் பொக்கிஷம், அன்பின் பொக்கிஷம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா. அப்போ எவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்குது. அப்போ அனைத்து பொக்கிஷங்களுக்கும் அதிகாரியாக பிராமண குழந்தைகளாகி நீங்கள் தானே இருக்கீங்க. பிராமணர்கள்கிட்ட இல்லாத பொருள் ஒன்று இல்லை அப்படின்னு தானே பிராமணர்களுடைய மகிமையாக சொல்லப்படுது. அப்போ உங்ககிட்ட எல்லா பொக்கிஷங்களும் இருக்குதா? எல்லா பொக்கிஷங்களும் இருந்தால் நீங்கள் நம்பர் 1 ஆகிடுவீங்க தானே. நம்பர் 1ல் வருவீங்களா இல்லை நம்பர் 6ல் போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பிரம்மா பாபா எப்படி நம்பர் 1 ஆனாரோ அதே போல் நீங்களும் நம்பர் 1 ஆகணும்.
அப்படி நம்பர் 1 ஆகுறோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கையை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ எல்லாரும் கையை உயர்த்திட்டாங்க. நீங்கள் கையை உயர்த்தியே பாபாவை குஷிப்படுத்திடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்பர் 1 ஆகணும் தான் பாபா, ஆனால் இப்படி ஆனால்னு சொல்லிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எல்லாருக்கும் நம்பர் 1 ஆகணுங்கிறது மனசில் இதயத்தில் லட்சியம் இருக்குது. ஆனால் உங்களுடைய முகம் மற்றும் நடத்தையில் லட்சணங்களாக வெளிப்படணும் அப்படின்னு சொல்கிறார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும் இல்லையா, அதுபோல் உங்களுடைய முகம் மற்றும் நடத்தையில் அந்த நம்பர் 1க்கான லட்சியம், இந்த பொக்கிஷங்கள்லாம் நிரம்பி இருக்குது உங்களுக்குள்ளே அப்படின்னா அது முகம் மற்றும் நடத்தையில் வெளிப்படணும் இல்லையா. பிரம்மா பாபா சாக்கார சரீரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்க இல்லையா, அவர் சாதாரண வயோதிக தோற்றம்தான். 84வது பிறவியில் 60 வயசில் தான் ஜென்மம், பிராமண ஜென்மம் கிடச்சிது. வயதான தோற்றத்தில் கூட 33 வருஷம் வாழ்ந்தாருனாலும் 33 வருஷமும் அவர் ஒரு காட்சியளிக்கும் மூர்த்தியாக தானே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறார். இறுதி நேரத்தில் தான் அவர் பரிஸ்தாவாக மாறினார். அந்த பரிஸ்தாவின் ரூபம் மற்றவங்களுக்கெல்லாம் காட்சி கிடச்சிது. ஆனால் அதுக்கு முன்னாடி வாழ்ந்த 33 வருஷமும் காட்சி அளிக்கும் மூர்த்தியாகவே வாழ்ந்தார் இல்லையா. உங்களுடைய ஜட சித்திரம் கூட எப்படி காட்சி அளிக்கும் மூர்த்தியாக இருக்குது, அதே போல் நீங்கள் நம்பர் 1 ஆகணும் அப்படின்னா எப்போவுமே முகம் மற்றும் நடத்தையில், உங்களுடைய வார்த்தைகளில், செயல்களில் எல்லாத்துலேயும் நீங்கள் காட்சி அளிக்கும் மூர்த்தியாகவே இருக்கணும். நீங்கள் சாதாரண காரியம் செய்துட்டு இருந்தாலும், உங்களுடைய சம்பந்தம் தொடர்பில் யார் வந்தாலும் இவங்க சாதாரணமானவர்கள் இல்லை, இவங்க விடுபட்ட அலௌகிகமானவர்கள்ன்ற மகிமையை அவங்க செய்யணும். அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய சம்பந்தம் தொடர்பில் உங்களுடைய அந்த காட்சியளிக்கும் மூர்த்தியின் சொரூபத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அதாவது காரியத்துக்கு விசேஷத்தன்மை, அந்த காரியம் செய்கிறோம் இல்லையா, சாதாரண காரியம் செய்தோம்னா அதுக்கு மகிமை கிடையாது. உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் மகிமை இருக்குது. அப்போ உங்களுடைய நடைமுறையில் உங்களுடைய சொரூபம் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சாதாரண தன்மை இருக்கக்கூடாது, எப்போவுமே அலௌகிக தன்மையில் இருக்கணும். அப்போ தான் உங்களை காட்சியளிக்கும் மூர்த்தின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். 4th பாயிண்ட்டு, நான் என்ற அபிமானத்தை முடித்து விடுங்கள் அப்படின்னு. பாபாவுக்கு கூட ஒரு விசேஷமான ஆசை இருக்குது. படைப்பவரை வெளிப்படுத்தணும் அப்படின்னு. குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்தணும், அதுதான் பாபாவுடைய ஆசை உங்களுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக. அதுக்கு தான் இந்த நான் என்ற அபிமானத்தை முடிக்க சொல்கிறார். இந்த நான் என்ற அபிமானம் சேவையில் வருது. நான் யோசித்தேன், நான் செய்தேன், நான் சொல்வது தான் சரி அப்படிங்கிற இந்த நான்கிறது அபிமானத்தை எடுத்துகிட்டு வருது. இந்த அபிமானம் கோபத்தை உண்டாக்கிடுது. இந்த கோபம் முகம் மற்றும் நடத்தையில் உங்கள் லட்சணத்தை கெடுத்துறது. அதனால தான் பாபா சொல்கிறார், இந்த நான் என்ற அபிமானத்தை முடித்து விடுங்கள். இந்த நான்கிறது எப்படி வருது, உங்களுக்குள்ளே ஏதாவது விசேஷ திறமைகள் இருக்கலாம், உங்களுடைய கலைகள் இருக்கலாம், எதுனாலுமே யார் கொடுத்தது, அது பாபா கொடுத்தது. பாபா புத்திக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு. அந்த ஞானத்தின் மூலமாக தான் அந்த விசேஷ தன்மைகளை பயன்படுத்துகிறீங்க. அப்போ அதன் மூலமாக தானே வெற்றி உண்டாகுது. அப்போ அதை என்னன்னு புரிஞ்சுக்கணும், அது பாபாவுடைய பிரசாதம்னு புரிஞ்சுக்கொள்ளணும். பிரசாதத்தை என்னுடையதுன்னு பிரித்து வச்சுருக்கிறதுனால தான் நீங்கள் என்ன ஆகுது, கோபம் வந்துடுது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது என்னுடையது கிடையாது, பாபா கொடுத்த பிரசாதம். சீக்கிரமாக இந்த சுயமாற்றத்தை கொண்டுட்டு வாங்க. இந்த நான் என்ற அபிமானம் உங்களை காட்சியளிக்கும் மூர்த்தியாக ஆக விடாது. அடுத்து, சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுடைய வார்த்தை கூட விசேஷமானதாக இருக்கணும், மகிமைக்குரியதாக இருக்கணும். சத்திய வச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சத்திய வாக் மகாராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ எல்லோரும் மகாராஜாவாக இருக்கீங்க. உங்களுடைய வார்த்தைகள் அடுத்தவங்களுடைய உள்ளத்தில் எப்படி அனுபவமாகணும்னா, நீங்கள் சத்தியம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அனுபவமாகணும். இப்போ தந்தை உங்களுடைய மனதின் டிவியை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஸ்தூல டிவியில் ஸ்தூல சரீரம் தெரியும். இப்போ தந்தைக்கிட்ட இருக்க டிவி வந்து மனதை பார்க்கக்கூடிய டிவி. அந்த மனதின் டிவியில் பார்க்கும்போது எல்லாருடைய மனசுலையும் நிறைய பொக்கிஷங்கள் நிரம்பி இருக்குது. அது இப்போ உங்களுடைய முகம், நடத்தை, வார்த்தை, செயலில் எல்லாத்துலேயும் வெளிப்படணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் பிரத்யட்சம் ஏற்படும். உங்களுடைய பாடல் கூட ஒன்று இருக்குது இல்லையா, சக்திகள் வெளிப்பட்டார்கள் அப்படின்னு. அதுபோல் உங்களுடைய முகம்
நடத்தை, வார்த்தை, செயல்கள் எல்லாமே மாற்றமடையும் போது தந்தையின் பிரத்யட்சம் ஏற்படும். அதற்காக நீங்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுக்கணும். அது என்னன்னா, நான் மாற வேண்டும் அப்படிங்கிறது சுயமாற்றம். நான்கிற அபிமானம் தானே உங்களை கோபத்தில் கொண்டுட்டு வருது. அப்போ நான் மாற்றம் அடைய வேண்டும்ன்றதை வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். அந்த நானை விட்டுட்டு இந்த நானை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் மாற வேண்டும், பிறர் மாறினால் நான் மாறுவேன் கிடையாது. நான் மாற வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். நான் மாறி மற்றவர்களை மாற்ற வேண்டும், நான் தான் நிமித்தமாக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். அப்போ தான் உங்களை அர்ஜுனன் சொல்ல முடியும். பிரம்மா பாபா எப்படி நம்பர் 1 ஆனார், அதே போல் நீங்களும் நம்பர் 1 ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்காக நீங்கள் விசேஷமாக கவனம் கொடுக்க வேண்டிய வார்த்தை நான் மாற வேண்டும். இதுதான் பாபா டபுள் அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்கார். வரதானம் அமைதி சக்தியின் மூலம் வெளிப்பாட்டின் முரசை கொட்டக்கூடிய சாந்தி சுரூபமானவர் ஆகுங்கள். அறிவியல் மீது அமைதி சக்திக்கே வெற்றி, வார்த்தைகளின் சக்திக்கல்ல அப்படின்னு புகழ் இருக்குது. நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு சம்பூர்ண தன்மைக்கு அருகாமையில் வாரீங்களோ அப்போ சப்தத்தில் வரதே உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். சப்தத்தின் மீதே உங்களுக்கு வைராக்கியம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் விரும்பாவிட்டாலும் சப்தத்தில் வர்றது பழக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த சப்தத்திலேருந்து விடுபடுறதுக்கான பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கிடணும். எப்போ இந்த மாற்றம் நடக்குமோ அப்போ தான் வெளிப்பாட்டின் முரசு கொட்டப்படும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் கிடைக்குதோ, எவ்வளோ சமயம் கிடைக்குதோ சாந்தியில் இருப்பதற்கான பயிற்சி செய்துக்கிட்டே இருங்க, அதற்கான பயிற்சியாளராகவே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்த ஸ்லோகன், 0 பாபாவோடு இருப்பவர்களே ஹீரோ பாகத்தை நடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். 0 ஹீரோ. ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.